வணக்கம். தமிழ்நாட்டு பாதுகாப்பை பற்றி நாம் பார்க்க வேண்டும். பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை. வீட்டு வாசலில் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது 6 பேர் கொண்ட குழு மோட்டார் பைக்குகள் வழியாக வந்திருக்கிறது. டெலிவரி பாய்ஸ் போன்று அவர்கள் ஆடை இருந்திருக்கிறது. அதற்கும் மேல நீங்க பார்த்தீர்கள்னா கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை பார்த்த உடனேயே, அந்த கூலிப்படையை பார்த்த உடனேயே சந்தேகமாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். வந்த உடனேயே அருவாள்களால், கத்திகளால் அவரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த மாநிலத்தில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கடந்த 164 நாட்களில் 492 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அரசியல்வாதிகள், பிசினஸ் மேன்கள், கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, முன் பகையாக இருக்கலாம், ஜாதி வெறியாக இருக்கலாம், அல்ல பிசினஸ் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இதற்கும் மேல நீங்க பார்த்தீர்கள்னா அரசியல் களத்திலிருந்து வெடிக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகளும் இதற்கு பின்னாடி காரணங்களாக இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் இது போன்ற கொலைகள் நடக்கிறது? ஏன் தமிழ்நாட்டு அரசாங்கம் முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுத்து வருகிறார்கள்? எதற்காக பல்வேறு மூத்த தலைவர்கள், சொல்ல போனால் எத்தனை சின்ன சின்ன கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் பாதுகாப்பை அளிக்கக்கூடிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வருகிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக செல்வ பெருந்தகை அவர்கள் தற்போதைய தமிழ்நாட்டு காங்கிரசின் பிரசிடென்டாக இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் இதே பொறுப்பில் இருந்த நபர். அந்த இடத்தில் தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பிஎஸ்பியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னைக்கு மாலை 7:30 மணி அளவில் அவரை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த கொலையை பற்றி உங்களுடைய கருத்து? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட செயல்களை அனுமதிக்க முடியாது. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, வெளிமாநில மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி. உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து ஆட்சியை அவர்கள் செய்து வந்தார்கள். காஞ்சிராமால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி. இப்போ ஓரிரு கட்சிகள் தான் வெளிமநிலை மக்களுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றன. அது பகுஜன் சமாஜ் கட்சி முதன்மை கட்சியாக விளங்கி வந்தது. ஆனால் இப்படி ஒரு மாநில தலைவரை வெட்டி கொல்லும் அளவிற்கு ஒரு பாசிசம், ஒரு கொடூரம் வளர்ந்திருக்கிறதுனா மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தாலும், யார் இதற்கு பின்னணியில் இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் நீங்களும் கோயிலேஷன்ல இருக்கிறீங்க, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேட அரசாங்கம். உங்க தரப்புல இருந்து எந்த விதமான நடவடிக்கையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? எந்த விதமான? கண்டிப்பாக நான் முதலமைச்சரிடம் பேச வைக்கிறேன், முக்கிய அதிகாரியிடம் பேச வைக்கிறேன். இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, ஏன் தடுக்க முடியவில்லை, இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நடப்பதற்கு எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? நடந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக நெருக்கமாக நீங்க பழகியிருப்பீங்க. நீங்க என்னுடைய நெருங்கிய சகோதரர், மிகவும் சின்ன வயதிலிருந்து என் கூட நெருங்கி பழகக்கூடியவர், ஒரு அருமையான பொதுநலவாதி. அவர் எல்லோருக்கும் எல்லாம் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எது இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் வாரி வழங்கி விடுவார். தனக்கு இல்லை என்பதை பற்றி நான் யோசிக்க மாட்டார். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பெற்ற தலைவராக வளர்ந்து வந்தார் அவர். ஆனால் இப்படிப்பட்ட கயவர்கள் அவரை இளம் வயதில, அவருக்கு குழந்தை இருக்கிறது, நான் கூட ஒரு திருமணத்திற்கு சேர்ந்திருந்தேன். இப்பொழுது கூட ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அவருடைய குழந்தையுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அந்த பிறந்தநாள் விழாவிற்கு நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை எல்லோரும் போயிருந்தோம் குடும்பத்தோடு. அப்படி ஒரு நல்ல அன்பு சகோதரர். அவர் இப்படிப்பட்ட கயவாளிகள் கொடூரமாக இந்த கொலையை அரங்கேற்றி இருக்க கூடாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டத்தின் முன் நிறுத்த அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும். முன் விரோதம் என்பது ஒரு செய்தியாக வெளிவருகிறது. முன் விரோதம் இதற்கு பின்னாடி காரணம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு முன் விரோதம்
இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எதுவும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், வெளிப்படையாக அறிவுரை வழங்கக்கூடியவர். நானே சொல்லுவேன், சில நேரங்களில் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறீர்கள், இது தேவையில்லாதது, இதையெல்லாம் அவாய்ட். தப்புனா தப்புன்னுவாரு, ரொம்ப உரத்த குரல்ல சொல்லுவாரு, தோன்றி உரைப்பார். அதுவே சில பேருக்கு பிடிக்காது என்பதை அறிந்துதான் அவருக்கு அறிவுரைகள்லாம் நாம் வழங்கியிருக்கிறோம். ஒரு அருமையான சகோதரரை இழந்திருக்கிறோம். அடுத்தக்கூடிய செய்தி இது. எப்படியாப்பட்டவர்கள் இருந்தாலும் இதை சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதான் எங்களுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். செல்வப்பிரந்திகை அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக தொடர்பில் திருமுருகன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் இதே விஷயத்தை பத்தி பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சீனியர் லீடர்ஸ்களுடைய, முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா தலித் லீடர்ஸ்களுடைய கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாலை 7:30 மணி அளவில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் ஆன்ஸ்டாம் அவர்கள், அவருடைய கொலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவில் முக்கியமானது, முக்கியமாக தலித் லீடர்ஸ்கள் எந்த அளவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதுல 2 விஷயம் பேச வேண்டியிருக்குங்க. ஒண்ணு, தலித் மக்களுக்கான பாதுகாப்பு என்னன்றது பொதுவா பேச வேண்டியது இருக்கு. தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்தான ஒரு தீவிரமான நடவடிக்கைகள் இல்லை. பல நிகழ்வுகள் நாங்க நேரடியாக கள ஆய்வுல போகும்பொழுதே அப்படியான ஒன்றை பார்க்க முடியுது. சாதியவாதிகளுக்கு ஆதரவாகவே அரசு அதிகாரிகள் இருக்கிறதையும் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது போராட்டங்கள் அழுத்தமா வரக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் வேற மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாகவே தலித் மக்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கிறத பார்க்க முடியுது. பல இடங்கள்ல நடந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான நீதி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பெருசா நடந்த மாதிரி கிடைச்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இப்ப நடந்த இந்த கொலை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. என்னால அது நம்ப கூட முடியல. நான் கேட்கிறப்போ கூட என்னால அது முதல்ல செய்தி கேட்டப்ப எனக்கு அது நம்ப முடியல. ஏன்னா ரொம்ப ஒரு அன்பான ஒருத்தர், ரொம்ப ஆழமா வாசிக்கக்கூடிய ஒருத்தர். அம்பேத்கரை பத்தியான அவருடைய பார்வை, அண்ணலுடைய அந்த கருத்துக்களை அவர் சொல்லக்கூடிய பாங்கெல்லாம் நம்ம ரொம்ப நீண்ட நெடிய உரையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அவரோட. சேர்ந்து 2-3 போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ரொம்ப ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒருத்தர். அந்த மக்களுக்கான பாதுகாப்பாக இந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடியதுல முக்கியமான ஒரு தலைவர் அவர். சென்னை நகரம் அப்படிங்கிறதுக்குள்ளார இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளும் பார்த்துட்டே இருக்கிறோம். இது தவிர வட தமிழ்நாடுகள் பகுதிகளில் சில மாவட்டங்கள்ல அவர் தொடர்ச்சியா மக்களுக்கான களத்துல நிக்கக்கூடியவர். அரக்கோணத்துல 2 இளைஞர்கள் 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே படுகொலையானாங்க சோகனூர்ல. அந்த நிகழ்ச்சிகள் அதுக்கான போராட்டங்கள்ல இருந்தோம். அங்க 2 நாள் இருந்தோம். அதை முழுமையா எடுத்து நடத்தினது, அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி நடத்தினது பிஎஸ்பியோட தோழர்கள் தான். அந்த சமயத்துல அவர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் மக்களுக்கு அவர் அறிவுரை பண்ணினது கூட, அதாவது அவர் சொன்னது கூட என்ன சொன்னாருன்னா, ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம போய் திரும்ப பண்ணிடக்கூடாது, அப்படி போகக்கூடாது. சட்டப்பூர்வமாக அதை கையாளும் பொழுதுதான் அந்த நெருக்கடியை அவன் எதிர்கொள்ள முடியாம நாளைக்கு இந்த மாதிரியான ஒண்ணுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வருவான் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விரிவா அவர் பேசி இருந்தாரு. நான் அந்த கூட்டத்துல இருந்தேன். நான் தான் அந்த கூட்டத்துல உரையாற்றி இருந்தேன். நானு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தோழர் அவர், இளம் தோழர் அவர், தலைவர் அவர். அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. அது இப்படி ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டில இத்தனைக்கும் அவர் ரொம்பவும் என்ன சொல்றது, அவருக்கு பழக்கமான பகுதி அது. அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கும் பொழுது உண்மையாலுமே இது எப்படியான என்ன சொல்றது, என்ன மாதிரி சூழல் அப்படிங்கிறது, பாதுகாப்பான சூழலை குறித்தான கேள்வி கண்டிப்பா வரதான் செய்யுது. அதுல நீங்க இந்த மாதிரி கூலிப்படைகள் தலைநகரத்துக்குள்ள இயங்குறது, ஒரு கட்சி தலைவரையே தேசிய அளவுல முக்கியமான பிரதான கட்சி அது, அதனுடைய மாநில தலைவரை கொலை செய்ய முடியுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கான துணிச்சல் எங்க வருது? நேற்று கூட நீங்க பார்த்தீர்கள்னா ஏடிஎம்கேவின் ஒரு தொண்டரை வெட்டி கொலை செய்த அந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை கேட்கும்போது எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய டிஎம்கே அரசாங்கம் உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா, இல்ல எந்த விதமான பாதுகாப்பை தலைவர்களுக்கு கொடுக்க போறார்கள் தெரியல. அவங்க காவல்துறை எல்லா சிறு நகர்வுகளையும், இப்ப நான் உதாரணமா நான் என்னுடைய குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட உளவுத்துறை அங்க நிக்கிறத நான் பாக்குறேன். ஒரு இறப்புக்கு போனாலும், ஒரு திருமணத்துக்கு போனாலும் காவல்துறை, உளவுத்துறை நின்றுது.
எல்லா இடங்களும் இந்த மாதிரி பின்தொடர்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்ப இப்படி எனக்கே இப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தலைவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா கவனம் இல்லாமலாம் இருக்காரு. அது இவர் மேல வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அது. அவருக்கான உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது எல்லாம் இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுங்கிற பொழுது அது எப்படி ஒரு காவல்துறை வந்து தெரியாம இருந்திருக்க முடியும்? அது வந்து எப்படி வந்து அது தவறுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து கேள்விக்குரிய ஒன்றா இருக்குது. காவல்துறைக்கு யார் கேள்வி கேட்கிறது அப்படிங்கிற இடம் தான் இப்ப முக்கியமானதா இருக்கு. அதுக்கு அது முதலமைச்சர் கீழே இருக்குது. அது முதலமைச்சர் தொகுதி பகுதியில் தான் நடந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது குறித்தான உரிய பதில்கள் வந்து வந்தாக வேணும். அது இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கடும் பாதுகாப்பு போடப்பட்டது, Y+ செக்யூரிட்டி எல்லாம் அவர் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்க செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸின் தலைவர், அவருக்கெல்லாம் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. இதே போன்ற பல்வேறு கட்சி தலைவர்களுடைய பாதுகாப்பு ஸ்டேட் போலீஸுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அண்ணாமலைக்கு அந்த பாதுகாப்பு கிடைத்து விட்டது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இல்ல நீங்க இதுல என்னன்னா ஒருத்தர் பார்த்து அரசு பாதுகாப்பு வந்து கேட்கும் பொழுது கொடுக்கறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். இவர் கேட்டிருக்காரா கொடுத்துருக்காங்களான்லாம் எனக்கு தெரியல, அந்த விவரங்கள் எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன கேட்க முடியுதுன்னா, ஒரு கூலிப்படைகள் இயங்குறத வந்து கண்காணிக்க முடியாத இடத்துல காவல்துறை இருக்கு. அதுதான் நான் வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒண்ணா பாக்குறேன். ஒரு கூலிப்படை இயங்குறத வந்து எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நடக்கிறத வந்து அது ஒரு தலைநகரத்துல நடக்கிறது, அது தலைநகரத்துல மக்கள் நெருக்கமான பகுதிகள் நடக்கிறதுங்கிறது அது எப்படி காவல்துறைக்கு தெரியாம இருக்கும்? அது இது எவ்வளவு நாள் தான் கள்ளச்சாராயசாவும் காவல்துறைக்கு தெரியாம நடக்குது, கொலையும் காவல்துறைக்கு தெரியாம நடக்குது அப்படின்னா அது வந்து கடுமையான தோல்வியா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். திமுக அரசு இதுல தோல்வி அடைஞ்சதான் பார்க்க முடியும். Who is going to take this accountability, sir? அப்படி இது வரைக்கும் அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. திமுக அரசு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் காவல்துறை வந்து முதலமைச்சர் பொறுப்புல இருக்குது. நம்ம என்ன காவல்துறை வந்து பாஜக எதிர்க்கக்கூடியவர்களை கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்குது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொலைகளை வந்து கைகட்டி வேடிக்கை பாக்குதா என்னங்கிற கேள்வி இருக்குது. அப்ப நீங்க உண்மையாலுமே காவல்துறை என்ன செய்யுது அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப RSS வந்து ஊட்டியில நடத்திய அந்த ரகசிய கூட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண நந்தினி சகோதரிகளை கைது பண்ணாங்க. 15 நாளுக்கு மேல 1 மாசம் கிட்ட சிறையில வச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப கடுமையாக நடத்தினாங்க. அவர்களுடைய விரல்கள் கூட முறிக்கப்பட்டுச்சு. அவ்வளவு தூரம் கரார் காவல்துறையா இயங்குறோம்னு சொல்லக்கூடியவங்க இது எப்படிங்க சாத்தியமாயிருக்கும்? கரெக்ட் சார். நீங்க ரொம்பவே நெருங்கி பழகியிருப்பீர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி. எப்படியாப்பட்ட மனிதர் அவர்? அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் ஒரு 3-4 கூட்டங்கள்ல ஒன்றா பேசியிருக்கிறோம், போராட்டங்கள்ல ஒன்றா இருந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு எளிமையான என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா பேசக்கூடிய ஒருத்தர், மனதுல பற்றதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒருத்தர். அவர் உங்கள் மேல அன்பை வெளிப்படுத்துற விதமும் அதே சமயம் விமர்சனம் வெளிப்படுத்தும் போது எதுவும் ஒளிய மறைவு இல்லாம வெளிப்படுத்துவார் அவரு. அதே மாதிரி நாங்க வந்து 2021 அரசியல் சாசன நடைமுறைக்கு வந்த நாள் குறித்தான கருத்தரங்கத்துல பங்கெடுத்து பேசணும். அந்த சமயத்துல வந்து அவர் வரலாற்று தகவல்களோட அரசியல் சாசன அந்த அமர்வுக்கு எப்படி அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அது எப்படி அதனுடைய பின்னணி விவரங்கள் என்னங்கிறது எல்லாம் வந்து ரொம்ப விளக்கமா வந்து பேசினார். அவர் ரொம்ப நுணுக்கமான ஒரு வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த உரைங்கிறது சாத்தியமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உரை வந்து அவரிடம் வந்தது. அப்போ ஒரு ஆழமான வாசிப்புக்குரியவராக இருந்திருக்கிறார். அம்பேத்கரை பத்தி எது கேட்டாலுமே அவர் சொல்லுவார். அவர் எதை கேட்டாலுமே அம்பேத்கருடைய சிந்தனைகள் எதை குறித்து கேட்டாலுமே அவரால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு வாசிப்பு புலமை உள்ளவர் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அதே சமயத்துல அவர்களுடைய தோழர்கள் அரவணைக்கிறது, ரொம்ப தோழமை உணர்வோட பேசுறது, அவர் எந்த ஒரு ப்ரிஜுடிஸும் இல்லாம வந்து நம்மள அணுகுவார் அவர். சார், இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் உங்கள் காதுகளுக்கு ஏதாச்சும் வந்ததா? நீங்களும் பல்வேறு நபர்கள்ட்ட பேசியிருப்பீங்க, போன்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள். இல்ல, இது வரைக்கும் அதை பத்தியான விவரங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியலைங்க. அபிஷியலா ஒன்னும் தெரியல. இது வந்து ஆனால் வந்து இவர் கொலை வந்து யாருக்கு லாபம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க வேண்டியிருக்கு. சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், மத ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் வட சென்னையில நடக்குது அப்படிங்கும் பொழுது வட சென்னையில இதுக்கு கால் பதிக்க விரும்பக்கூடிய சமூக விரோத சக்திகள், தலித் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு சக்திகளுக்கு தான் இந்த கொலை வந்து என்ன சொல்றது லாபமான ஒன்றா இருக்க முடியும். அப்ப அது அடிப்படையில் நம்ம அந்த புள்ளியில இருந்தா நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக.
தேங்க்யூ so much சார். நன்றி 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 நன்றி. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை பற்றியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற கொலைகளை பற்றியும் இன்னைக்கு முழுவதுமே நாங்க பேச இருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் எங்களுடன் இணைய இருக்கிறார்கள். கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்டில் இருந்து பல்வேறு ரிப்போர்ட்டர்ஸ்கள் எங்களுக்காக வேலை பார்க்கிறார்கள். அங்கிருந்தும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன் நாங்கள் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.